வணக்கம், என் பேர் ஜான் ஃப்ரெட்ரிக். நான் ஒரு இன்டீரியர் டிசைனர். ஏறக்குறைய 27 வருடங்களுக்கு மேலாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். கம்பெனி நேம் வந்து இன்சுலேட்டா இன்டீரியர்ஸ் அண்ட் மாடுலர் சொல்யூஷன்ஸ். ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க, இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய நண்பர்களுக்கு யாராவது வீடு கட்டிகிட்டு இருக்காங்க, இல்லை ஆஃபீஸ் இன்டீரியர் பண்ணிட்டு இருக்காங்க, கமர்ஷியல் ஸ்பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை இதை பற்றி நாலேஜ் அவங்களுக்கு தேவை அப்படின்னா தயவுசெய்து இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த பெல் ஐக்கன் அழுத்துனீங்கன்னா எங்களுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். ஏன்னா எங்களோட கண்டென்ட்ஸ் வந்து எக்ஸலண்ட் கண்டென்ட்ஸ்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சில வீடியோஸ்லாம் வந்து 40,000 45,000 எல்லாம் ஓடிட்டு இருக்கு. வெரி ஹாப்பி தட் ஐம் கெட்டிங் மோர் அட்டென்ஷன் இன் த மார்க்கெட். ஸோ ஒரு எக்ஸ்பர்ட் த்ரூவாக நீங்கள் ஒரு விஷயம் கேட்கும்பொழுது டெஃபினட்டாக அதனோட இம்பேக்ட் இருக்க தான் செய்யுது. ஸோ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு எக்ஸ்பர்ட் சொல்கிற விஷயம் நீங்கள் வந்து கேட்கும்பொழுது அதனுடைய இன்டெப்த்தாக நீங்கள் போகலாம். அந்த ஒரு பொருளுடைய ஆக்சுவல் பெனிஃபிட்ஸோ அல்லது இதனுடைய ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும். இன்றைக்கி என் கையில் இருக்கிற ஒரு மெட்டீரியல் வந்து ரொம்ப ரேர் மெட்டீரியல். இப்படி ஒரு மெட்டீரியல் இருக்கா அப்படின்னு பல பேர் கேட்பீங்க. அண்ட் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த கார்க் அப்படின்ற ஒரு மெட்டீரியலை தான் பற்றி தான் நம்ம பார்க்கணும். கார்க் அப்படின்றது ஒரு மர வகைகள் தான். எங்கே பார்த்துருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த முன்னாடியெல்லாம் அந்த கலர் சோடாலாம் இருக்கு இல்லையா, கலர் கோகோ கோலா மாதிரி ஒரு இதில் உள்ளே வந்து ஒரு போட்டிருப்பாங்க. அது கார்க் அப்படின்ற ஒரு மெட்டீரியல். சில நேரத்தில் பேக்கிங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இந்த மெட்டீரியல். பட் இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து இதை வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அந்த மெட்டீரியலில் வந்து இப்போ இன்டீரியர் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது பல பேருக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கும். நான் உங்களுக்கு சாம்பிள்ஸும் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான மெட்டீரியல். ஏன்னா நேச்சுரல் மெட்டீரியலுக்கு எப்பவுமே அதனோட கிரேஸ் இருக்க தான் செய்யும். ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியலும் நேச்சுரல் கிரானைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தட் இஸ் ஜாஸ்தியாக இருக்கும். நேச்சுரல் ப்ராடக்ட் அந்த மாதிரியான ஒரு பொருள் தான் இது. ஸோ இந்த கார்க்கு பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்குது பாருங்கள். இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். க்ளோஸ்அப்லேயும் டெஃபினட்டாக காமிக்கிறேன். ஏன்னா இந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வந்து எப்பவுமே ஒன்றுத்துக்கு ஒன்று டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா நேச்சுரல் வந்து அதை மேட்ச் பண்ண முடியாது. ஒருவேளை சிந்தட்டிக் மெட்டீரியல்னால் அதை மேட்ச் பண்ண. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மெட்டீரியல் என் கையில் இருக்குது. இதனுடைய டெக்ஸ்சர் கலர் பாருங்கள், இதனுடைய டெக்ஸ்சர் பாருங்கள். இதுவும் கார்க்கு தான், இதுவும் கார்க்கு தான். இது டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸுங்க இது. அண்ட் இது டை பண்ணப்பட்டிருக்கு. கலர் கொஞ்சம் ஏற்றிருக்காங்க. இப்போ இதை பாருங்களேன், இது ஒரு மாதிரி பிங்கிஷ் கலரில் இருக்குது. இதெல்லாம் வந்து அவைலபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இம்போர்ட் பண்ணுறாங்க. இதை பாருங்களேன், இதனுடைய டெக்ஸ்சர் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதனோட டெக்ஸ்சர்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்றதை நான் அப்புறம் வரேன். இதை பாருங்கள், தெரியுதா? இது பாருங்கள், இதனோட டெக்ஸ்சர்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், இது கொஞ்சம் லைட்டாக டை பண்ணியிருக்கு. இது ஒரு மெட்டீரியல். ஸோ இது பாருங்கள், இது ப்ரௌன் கலரில் லாவா ஸ்டோன் மாதிரி இருக்குங்க பாருங்கள். ஓகே, இப்போது இந்த மெட்டீரியல் ஏன் கார்க் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே வந்து இன்டீரியர் இண்டஸ்ட்ரியில் அந்த மிக்சிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். மீனிங் இஸ், நம்ம மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஸ்டீல், பிராஸு, ஆர்னமெண்டல் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும். இப்போ கிரானைட்டில் நாங்கள் வந்து இன்லே வந்து பிராஸ் இன்லே பண்ணுறது உண்டு. இட்டாலியன் மார்பிளில் வந்து ஸ்டீல் இன்லே பண்ணுவோம். பார்டர்ஸ்லாம் பண்ணுவோம். மிக்சிங் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னா ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் கம்மிங் இன்சைட். மெட்டீரியல் அப்படின்னும் போது டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ், வுட்டு, லேமினேட்டு, இப்போ மார்பிள், ஸ்டீலு, அயனு, whatever, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்னு சொல்லுவோம். அதுதான் ரியல் லுக்கு பாருங்க. அது பிரேக் அது அப்போ தான் கொடுக்கும். இப்போ இது இன்டீரியர் ஏரியாவில் வந்து இது எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது மோஸ்ட்டாக வந்து அக்வஸ்டிக். இப்போ நான் ரெக்கார்டிங் தியேட்டர் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் யூ கேன் யூஸ் இட் எங்கே கிரியேட்டிவிட்டி எந்த ஏரியா வேணால் இது யூஸ் பண்ணலாம். இங்கே தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இது அப்படியே ரிசப்ஷன் பேக்ரவுண்டில், இப்போ கமர்ஷியல் ஏரியாவில் ரிசப்ஷன் பேக்ரவுண்டில் போட்டு நீங்கள் உங்களோட கம்பெனியோட லோகோ போடலாம். காலம்ஸில் நீங்கள் இதை பேனலிங் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் சாஃப்ட் போர்டு, தட் இஸ் பின்-அப் போர்டுக்கு பதில் வந்து யூ கேன் யூஸ் இட். ஒரு ஈவன் ஒர்க் ஸ்டேஷனில் கூட பண்ணலாம். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது ஜாஸ்தியாக வந்து நம்ம ரெக்கார்டிங் தியேட்டர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் ஃபார் தி அக்வஸ்டிக் மெட்டீரியல். சாஃப்டாக போரஸாக இருக்கும். அண்ட் இது வந்து நல்ல சவுண்ட் டேம்பிங் நல்லாவே பண்ணப்படும். இதனுடைய திக்னஸ் வந்து இப்போ இது என் கையில் இருக்கிறது வந்து லுக்ஸ் லைக் 4 mm மாதிரி இருக்குது. பட் இது வந்து என்ன திக்னஸ்ன்னு, ஏன்னா நேச்சுரல் ப்ராடக்ட் இது நான் வந்து யூரோப் எக்ஸிபிஷன்லாம் போகும்போது இந்த கார்க் மெட்டீரியலில் வந்து ஸ்டூல் அப்படியே பிளாக்ல பெரிய பிளாக்காக எடுத்து அதை வந்து ஸ்டூல் மாதிரி பண்ணியிருப்போம். ரவுண்டாக அப்படியே கட் பண்ணி வந்து ஒரு சின்ன பிளாக், அது ஹெவியாக, அது வந்து ராக்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அது அப்படியே ஒத்த கையில் அப்படியே தூக்கலாம். லைட் வெயிட் மெட்டீரியல் தானே கார்க்கு. ஸோ இது ஒன் ஆஃப் தி மெட்டீரியல் அவைலபிள் இந்த மார்க்கெட். நீங்கள் ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா
இது மாதிரி விஷயங்களை வச்சு ட்ரை பண்ணுறோம். ரெசிடென்ஷியல் ஏரியாவில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா நீங்கள் வார்ட்ரோபுடைய ஸ்கின்னிங் கூட நீங்கள் போகலாம், டெக்ஸ்சர் காமிக்கலாம். ஒருவேளை டிவி பண்ணுறீங்களா, பேக் ட்ராப்பில் இது யூஸ் பண்ணலாம். சில டோர்ஸ்னுடைய ஸ்கின்னிங் கூட இது யூஸ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இது கொஞ்சம் பிரிட்டிலான மெட்டீரியல், கொஞ்சம் சாஃப்டான மெட்டீரியல். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக தொடாத இடத்துல இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். அண்ட் சீலிங்கில் நீங்கள் லைட் வெயிட் மெட்டீரியல் ஃபால் சீலிங்கில் கூட பேனலிங் பண்ணி எங்கே பண்ணலாம். இதுக்கு லிமிட்டேஷனே கிடையாது. இது வந்து ஒரு கிரியேட்டர் கையில் கிடைச்சதுன்னா, ஒரு ரியல் கிரியேட்டிவிட்டி பர்சன் கையில் கிடச்சுன்னா இவர் வந்து விளையாடுவார் இந்த மெட்டீரியல் வச்சு. ஸோ திஸ் இஸ் சச் அ மெட்டீரியல் இந்த மார்க்கெட் விச் இஸ் ரியலி பூன் ஃபார் எங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப பூன். ஸோ இது மாதிரி நிறைய நியூ ப்ராடக்ட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் திஸ். இந்த வீடியோ தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். ஈவன் யாருக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் நீங்கள் பெல் ஐக்கன் அழுத்தினீங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் வில் கம் அண்ட் ரீச் யூ. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி வீடியோ இஸ் டன் thoughtfully. Stay tuned. We will meet you in the next video. Bye bye. See you.